பரவாயில்ல சார். அது சரி, இந்த மெண்டல் டைரக்டர் எங்க பிடிச்சிங்க? ஃபர்ஸ்ட் படம் ஹிட் கொடுத்தான்னு புக் பண்ணிக்கிட்டேன். இப்போ கர்மம் அனுபவிస్తున్నాனே. எடுத்ததே எடுத்துட்டு இருக்காருங்க, மறுபடியும். நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஆனா என் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லணும் மேடம்? என்னாச்சு மேடம்? ஒன்றும் இல்லை சார். டாக்டருக்கு ஃபோன் பண்ணட்டுமா? பரவாயில்ல. பிளட் மேடம். மேடம் மேடம் என்னாச்சு? மேடம் என்னாச்சு? மேடம் மேடம் டாக்டர். கொடூரமாயிருக்கு. கொலை நடுங்குது. 2 சூரியன்கள் அஸ்தமிக்குது. அந்த கண்கள் உடல் முழுக்க ரத்த புள்ளிகள். இத தடுக்க முடியாதா? அது சக்கோச்சி. யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அதை ஏவின மந்திரவாதி கால்ல போய் விழுடா. சீக்கிரம் போய் விழு. டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்ஸ்ல கூட எதுவுமே இல்ல சுப்பு. டாக்டர் ரிப்போர்ட்ல எல்லாமும் தெரியாதம்மோ. உனக்கு எல்லாமே டவுட் தான். உண்மையை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மோ. அந்த தாயத்துக்காரி சிவகாமி சொன்னது எல்லாம் நடக்குது. அந்த மந்திரவாதி யாருன்னு தெரியல. எப்ப என்ன நடக்கும்னு புரியல. சரி, பிள்ளி சூனியம் வைக்கிற அளவுக்கு உன் மேல யாருக்கு கோவம்? அம்மா 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 சுப்பு வரலையா? மருந்தை விட மந்திரத்தை அதிகம் நம்புறவன் எந்த காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கானோ என்னவோ. மந்திரங்கள், தந்திரங்கள், பிள்ளி சூனியங்கள் இதெல்லாம் இல்லங்கிறியா ஜெயா? அவன் பைத்தியம் உனக்கு பிடிச்சிருச்சுடி. பைத்தியா ஜெயா? அவன் பைத்தியம் உனக்கு பிடிச்சிருச்சுடி. பைத்தியக்காரத்தனம்னா அப்ப நான் ஏன் இங்க இருக்கேன்? எந்த பவரும் இல்லைன்னா அந்தரத்துல என்னை யார் தூக்கி எறிஞ்சது?
ஒரு செகண்ட்ல எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. குட் மார்னிங். எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஓகே. நமஸ்தே மேடம். ஹாய், உட்காருங்க. பரவாயில்ல, எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கேன். அன்னைக்கு பிளட் வாமிட் ஆனதுல இருந்து ரொம்ப பயமா இருக்கு. நீங்க சீக்கிரமா குணமாகணும். டாக்டர் 1 வீக் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னாங்க. அதுக்குள்ள ஆல்ரெடி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஒக்க சாங்கு கொஞ்சம் சீன் பேலன்ஸ் இருக்கு. என்னிடமே கொஞ்சம் யோசிங்க மேடம். அவங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரியாம பேசுறீங்க. மெடிக்கல்ல இருக்கிற எல்லா டெஸ்டும் நாங்க எடுத்து பார்த்துட்டோம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு நாங்க எல்லாம் குழம்பி போயிருக்கோம். நீங்க என்னடா சாங்க அது இதுன்னு வந்து பேசுறீங்க? டாக்டர் ப்ளீஸ், அவரோட பொசிஷன் அந்த மாதிரி. அப்போ உங்க உடல்நல? என் பிரச்சனை எப்படி இருந்தாலும் ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். சார், சாங்குக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பாவா, நம்ம சாங்ல யூஸ் பண்ண ஐஸ் எல்லாம் இவனே உறிஞ்சிர பாவா. நீ ஒனியா, அவன் இந்த படத்தால என் உயிரையே உறிஞ்சிட்டு இருக்கான். ஐஸ பத்தி சொல்ற விடியா. சார் வணக்கம் சார். வாப்பா வாப்பா. என்னப்பா டயலாக் பேசுவியா? பேசுங்க சார். நல்லா பேசுவியா? பேசுங்க சார். எங்க பேசிக்கே பாப்போம். ஏ மக்கு பயலே மக்கு என்ன பயலே. நீ இதுவரைக்கும் பார்த்தது 3 சிங்கம் தான். நீ பார்க்காத இன்னொரு ஏங்க பாமர்தி, இந்த படத்துல கேரக்டர்ல முடிஞ்சு போச்சு. இன்னும் ஏன் செலக்ஷன்? எங்க இருக்க பாவா నువ్వు? அது நம்ம படத்து செலக்ஷன் கிடையாது. அவன் அடுத்த படத்த செலக்ஷன் நம்ம செலவுல வச்சுக்கிட்டா. வேற படத்துக்கு மன ஷூட்டிங்ல செலக்ட் இப்போ பண்றான். அர்த்தமே எனக்கு. என்னடா மணி? ஒருத்தன் நக்சலைட்ன்றான், ஒருத்தன் போலீஸ்ன்றான். என்னடா நடக்குதுங்க? ஒருவேளை ஒரிஜினலா இருந்தா இருப்பாங்க சார். நீ நடிப்பா. சரி, அப்புறம் நான் producer சார். வாங்க. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ரிக்வெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கேன் சார். Okay. மொத்த யூனிட் வெயிட் பண்ணு சார். சாப்பாடு டைம் கூட ஆயிடுச்சு சார். Okay. ப்ளீஸ் சார், வாங்க சார். பணம் போடுறவனு சினிமால மதிக்கவே மாட்டாங்களே. இப்ப என்ன உங்களுக்கு ஷூட்டிங் தானே நடத்தணும்? பாட்டு தானே? ரெடி